Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா iQOO புதுசாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO Z9 5G. இந்த மொபைல் வந்துட்டு ரெண்டு ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 18,000 ரூபாய்க்கும், 8GB RAM 256 ஸ்டோரேஜ் வந்து 20,000க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மொபைல் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்குது, க்ரீன் அண்ட் ப்ளூ இருக்குது. சைட் அண்ட் பேக் எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்குது, அதாவது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த மொபைலோட வெயிட் வந்து 188 கிராம் இருக்குது. இதில் வந்துட்டு ரெண்டு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, க்ரீன் அண்ட் ப்ளூன்னு. க்ரீன் கலர் மொபைல் பார்க்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு Dragon Trail Star 2+ அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. இது வந்து கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் வந்து சன்லைட்டில் 1800 nits கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணவும் மொபைல் ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். இந்த மொபைல் வந்து 4K HDR எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இது வந்து Android 14 ரன் ஆகுது. FunTouch OS 14 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 இயர்ஸுக்கான OS அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு தேவையில்லாத ஆப்ஷன் நிறைய இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க, Wi-Fi 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, 8GB 128GB, 8GB 256 ஸ்டோரேஜ். இதில் வந்துட்டு 128 வந்து 18,000 சேல்ஸ் பண்ணுறாங்க, 256 வந்து 20,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக தேவை இருந்தால் நீங்கள் 256 வாங்கிக்கலாம். இப்போ வந்து முக்கியமாக நம்ம கேமரா பற்றி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, சோனி லென்ஸ் OIS சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து HDR சப்போர்ட் பண்ணும். 4K வந்து 30 fps நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது போக இதில் வந்துட்டு 2 MB டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் போர்ட்ரேட் இமேஜ் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வருது பிக்சர் குவாலிட்டி. இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, டிஜிட்டல் ஜூம் இருக்குது. செல்ஃபிக்காக 16 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1080 வந்து நீங்கள் 30 fps எடுத்துக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்குமே விவோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிக்சர் குவாலிட்டி பாருங்கள், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிக்சர் குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட் இமேஜ் எடுக்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய மோடு இருக்குது, நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்துட்டு Dimensity 7200 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 64-bit 4nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 7 lakhs இருக்குது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹை லெவல் கேம்ஸ்லாம் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். டே டு டே யூசேஜ் மல்டி டாஸ்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணலாம். இதில் வந்துட்டு LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்குமே கேமுக்கு சூப்பராக இருக்கும். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 7 lakhs இருக்குது. அதுபோக இதில் 12 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சிஸ்டமும் சூப்பராக இருக்கும், ஆனால் டால்பி ஆட்டம் கிடையாது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 5000 mAh மாசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எப்படியும் ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு 1 hour ஆகும். இப்போ இந்த மொபைலில் உள்ள ஹார்ன்ஸ் பற்றி பார்த்துடலாம். எது நல்லா இல்லை அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மொபைலில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதோட FunTouch OS வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த மொபைலில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. 20,000 ப்ரைஸுக்கெலாம் இன்னும் பெட்டராகவே வாங்கலாம். ஆனால் விவோ iQOOவில் எப்போதுமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு FunTouch OS ஓகேனா நீங்கள் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். கேமராவும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ப்ராசஸரும் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேம் ஆடவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேமர்ஸாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் விவோவில். இதில் வந்துட்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மொபைல் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். ஆனால் வந்து உங்களுக்கு FunTouch OS ஓகேனா நீங்கள் வந்துட்டு இந்த மொபைலை சூஸ் பண்ணிக்காங்க. அதே போல் ப்ரைஸும் உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மொபைல் தாராளமாக வாங்கிக்கலாம். இது போல் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.